வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மேலே தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி மாடல் தான் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட துணி கம்மியாக தான் இருந்துச்சு, அதையே நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து தைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு இந்த மாடலுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் மாதிரி நான் நிறையா செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 45 பாலுக்கு மேலே இருக்கும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஜென்ஸு சட்டை இருக்குது பார்த்திங்களா, புதுசாக சட்டை வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்பாஞ்செல்லாம் உள்ளுக்கு வச்சு தருவாங்க. அதெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி மாடல் போடும்போது யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ பாருங்கள், அதை நல்லா கசக்கிட்டு நல்லா பால் மாதிரி செஞ்சுட்டு, இந்த துணி வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து இப்படி திக்காக வந்து நல்லா அப்படி சுருட்டி பிடிச்சிக்கோங்க. நடுவில் வந்து அந்த பால் மாதிரி வந்துடும். கரெக்டாக அந்த பாலை ஒட்டி நல்லா இறுக்கி வந்து கழுத்தை ஒட்டி கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அழகாக வந்து அந்த உருண்டையாக தெரியும். இப்போ இதை வந்து 2-3 தடவை நல்லா பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 50 பால் வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஆனால் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஒரே மாதிரி இருக்கணும்னா நம்ம கரெக்டாக வந்து அந்த ஸ்பாஞ்சுமே ஒரே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை பாருங்கள், நல்லா அப்படி கையில் நல்லா திருகிட்டு பால் மாதிரி வரவும் நடுவில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சி ஒரு நல்ல நடுவில் ஒரு திருகுனிங்கன்னா நம்ம பால் மாதிரி உருண்டு வந்துடும். அதை திருப்பி வந்து நம்ம நூலில் நல்லா ஒரு 2-3 சுற்று வந்து கழுத்தை ஒட்டி நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி அப்படியே ஒரு 2-3 கட்டு கட்டி இந்த மாதிரி வந்து கட்டி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நம்ம மாடல் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மாடல் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். குறைஞ்ச ஒரு 40-45 இருக்கும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்மகிட்ட இருக்க அந்த கரை பகுதி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்ம கை வெட்டினது போக மீதி இருக்க பகுதி தான். இதை வச்சு நம்ம எப்படி மாடல் போடுறது அப்படின்னு யோசித்து தான் அந்த மாடலை நான் போட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அந்த கழுத்து அகலம் உயரம் எல்லாம் இருக்கான்னு ஒரு இடம் நம்ம வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா, இதை அப்புறம் ஒன்று சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம லைனிங் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையானது உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அகலம் வைக்கிறீங்களோ அந்த கழுத்து அகலம் உயரத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டு வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து அழுத்தி வரைஞ்சிக்கிட்டிங்க நம்ம அடுத்த பகுதியில் வரைகிறதுக்கு பின்னாடி வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுறேன். கரெக்டாக வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை நடக்க 2.5 இன்ச்சு தான் வந்து புள்ளி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வளைவு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம புள்ளி வச்சது வழியாகவே அந்த வளைவை வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க வந்து கரையை வந்து நம்ம சரி பண்ணி வச்சு பார்த்துக்குருவோம். கரெக்டாக வருதா, எவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறது, எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள், உயரத்தை மட்டும் நான் சரி பார்க்குறேன். கரெக்டாக வந்து உயரம் கொஞ்சம் 1/2 இன்ச்சு கூட தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகலம் நமக்கு வந்து பத்தாது. அதனால் வந்து அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த சின்ன பிட்டை வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைடில் வந்து வெளி பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு அந்த அந்த சிவப்பு கலரில் பார்டர் தெரியுது பார்த்திங்களா, ப்ளைன், அது வந்து நமக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு அது வந்து தையலில் போகிற மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. அது மாதிரி வந்து இந்த சைடு வந்து கழுத்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு உள்ளே இருக்கணும். அந்த சைடு வந்து துணி வெளிப்பகுதியாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக உள்ளடக்கமாக வருதான்னு பார்த்துக்கோங்க. துணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் சென்ட்ரு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சென்டரையும் அதே மாதிரி மேலே தையலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட நல்லா மேலே ஏற்றி வச்சு பாருங்கள். இப்போ துணி வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ அதையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து பாந்தளவு அகலப்படுத்திடக்கூடாது. கீழே இருக்க துணியை வந்து நம்ம அப்படியே இருக்கிற துணியை நம்ம 2 பக்கம் வச்சுட்டோம்னா மேலே இருக்க துணி வந்து கழுத்து அகலமாக போயிடும். அதனால் நமக்கு தேவையான அளவை வச்சு பார்த்துட்டு நான் வச்சு பார்க்குறேன் பார்த்திங்களா, இந்த சைடு தையலுக்கும் அந்த சைடு தையலுக்கும் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அங்கனக்குள்ளே ஒரு மார்க் பண்ணுங்கள். ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி தையல் போடுற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த வந்து நம்ம வெட்டிக்கிடலாம். ஏன்னா இந்த துணி கொஞ்சோனா இருக்குதுன்ட்டு அப்படியே நம்ம வச்சு தைச்சோம்னா, நடுப்பகுதியில் வச்சு தைச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து அகலமாக போயிடும். அப்போ நமக்கு வந்து துணி தள்ளி நிற்கும். அதுக்காக தான் அந்த அளவு பார்க்குறது. இப்போ இதை வந்து நம்ம கீழே வந்து வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்கள். கரெக்டாக பாந்தளவு இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அளவு அவ்வளோதான் நம்ம அளவே வச்சு பார்த்துருக்கோம். அதனால் எந்த இடத்துலையுமே நான் வந்து சொல்லித்தர்றது அதுதான். எப்போயுமே நம்மளோட ஸ்டிச்சிங் பூராமே வந்து எந்த இடத்துலையுமே பாந்தளவு தையல் தான் இருக்கும். இந்த மாதிரி தையலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து பாந்தளவு இருக்கிற மாதிரி தைச்சிக்கிறலாம். இப்போ தைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரே பக்கமாக வைக்காமல் நல்லா வந்து 2 பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி துணியை வந்து விரித்து விட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் வந்து அமுங்கி இருக்கும். மாடலுமே வந்து நம்ம ஒட்டு போட்டது அவ்வளோவா தெரியாது.
அந்த இடத்துல திக்னஸ் இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இதையும் அதே மாதிரி நல்லா நீவி விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கழுத்து பகுதியில் வரைஞ்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம 2 பக்கம் இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டு நீங்கள் அதை நீவி விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து இந்த சைடு விழுந்துடும். நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நல்ல பக்கமாக அப்படி திருப்பி வச்சுட்டு கரெக்டாக அந்த ரவுண்டை வந்து அந்த கரைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு தடவை வந்து கரெக்டாக சரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு 2-3 குண்டு பின் வந்து குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நழுவாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து குண்டு பின் சுற்றி குத்தியாச்சு. குத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி சைடை தான் அடிக்க போகிறோம். அந்த சைடை வந்து 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. அது மாதிரி நம்மளோட வீடியோ வந்து முத பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் லேசாக வந்து கொதவு போட்டுக்கோங்க. அந்த கொதவு போடுறத வந்து நம்ம போட்ட தையல்கிட்ட வந்து போட்டுறக்கூடாது, அப்புறம் துணி வந்து பிரிஞ்சிரும், கட்டாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பின்னாடி திருப்பி விட்டுட்டு லேசாக வந்து நீவி விட்டு பாருங்கள். ஆனால் இந்த கரைப்பகுதின்றனால நம்ம என்ன தான் நீவினாலும் திருப்பி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. காட்டன் அப்படியே நின்றுக்கிறோம். இது அந்த மாதிரி நிற்கல. அதனால் வந்து லேசாக நீவி விட்டுட்டு நான் வந்து தைக்கும் போதேவும் எடுத்து விட்டு தைக்கிறேன். அது மாதிரி ரவுண்டு பகுதியையுமே நல்லா எடுத்து விட்டுட்டு தைங்க. உள்ளே கையை விட்டு நல்லா ரவுண்டு பகுதி அப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டே தைச்சிங்கன்னா கரெக்டாக ரவுண்டு விழுந்துடும். முனி தையலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்த தையல் நம்ம முனியில் தான் போடுவோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்கு அதை வெளியில் தெரியுது பார்த்திங்களா, அதுக்கு தான் டார்க்காக நம்ம வரைஞ்சது. இந்த பகுதியை வந்து நல்லா திருப்பி ஒரு தடவை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம கட் பண்ணுற பகுதி. அப்படின்னும் போது நம்ம தைக்கிறது வந்து ஒரு பாந்த அளவுக்கு முன்னாடியே தைப்போம். அதே மாதிரி நம்ம தையலை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கும்போது நீங்கள் அடுத்து வந்து பீஸில் வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ பாருங்கள் தைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம மெயின் பீஸில் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்போயுமே மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் கழுத்து பகுதியை வந்து நம்ம வெட்டக்கூடாது. வெட்டாமல் இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து நான் கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த லைனிங்கில் மார்க் பண்ணதை வெளியிலையும் மார்க் பண்ணிக்கோங்க, நல்ல பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டாக தெரியும். அதுக்காக தான். இப்போ சென்ட்ரு பகுதியும் அதே மாதிரி நல்லா அந்த மாதிரி சாப்பீஸ் வச்சு நேராக வந்து கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மாடல் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம சென்ட்ரு பார்த்து வைக்க முடியும். இந்த மாதிரி நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து பீஸை திருப்பி போட்டுட்டு வச்சிங்கன்னா நம்ம திருப்பும்போது முன்னாடி வந்துடும். இப்போ கரெக்டாக வந்து அந்த சென்டரை வந்து மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு குண்டு பின் குத்திக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தையல் வழியாகவே அடிச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம முதலே தையல் போட்டது. உங்களுக்கு மாடலுமே வந்து நழுவாமல் இருக்கும். கொஞ்சம் லூஸ் கொடுக்காமல் செய்யாமல் நல்லா ஃபிட்டாக வந்து அப்படியே ஒரு நல்லா சேமாக நல்லா நின்ற மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்ச பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ லேசாக வந்து அதே மாதிரி கொதவு போட்டுக்குருவோம். அந்த தையலில் படாத அளவுக்கு லேசாக வந்து கொதவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து மாடலை பின்னாடி நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டிங்கன்னா நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ பின்னாடி திருப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்ல பக்கம் வந்துடும். இதை வந்து நம்ம முனியில் ஃபஸ்ட்டு வந்து முனி தையலாக வந்து கழுத்து பகுதியில் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த பாலை வந்து எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதிகமாக துணி இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கூட வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 தையல் போட போகிறோம் அது மேலே. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கூட வெட்டிக்கோங்க. இல்லை பாந்தளவு இருக்கிற மாதிரி கூட கரெக்டாக வெட்டுறதா இருந்தால் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து வெட்டி ரெடியாக வச்சுக்கிடுவோம். அப்போ தான் வச்சு தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து வெட்டியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தையலுக்கு மேலே வந்து ஒரு பாந்தளவு போடுவோம் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் கீழே தள்ளியவும் ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தையல் போடுறது வந்து அந்த பாலை ஒட்டி போடாமல் ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஒரு பாந்தளவு இருக்கணும். அப்போ நமக்கு பிசுறு வந்து நம்ம 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பிசுறில் போய் அந்த தையல் வந்து நிற்கும்போது உங்களுக்கு பால் அப்படியே நின்றுக்கிறோம். உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாந்தளவு தையலை தான் போடணும்.
ஆனால் அதே சமயத்தில் நம்ம பால் வைக்கும்போது கரெக்டாக அந்த கழுத்து பகுதி வந்து அந்த மாடல் வந்து நிற்கணும். அப்போ தான் அந்த உள்ளுக்கு இருக்க அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வச்சு நல்லா பாலை வந்து பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் டபுள் சைடு நண்டுக்கால்லையே நம்ம தைக்க முடியும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தடவை 1/2 இன்ச்சுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து அந்த 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பாலை நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு கையை வச்சு இப்படி அழுத்திக்கோங்க. கீழே வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக வந்து அந்த பாலில் வந்து நீடில் நின்றதுக்கப்புறம் நீங்கள் கையை எடுத்துகிட்டு அடுத்த பாலை வைங்க. அடுத்த பாலை வச்சுட்டு அதே மாதிரி அந்த கையை வந்து நல்லா அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் வந்து மேலே ஏற்றிட்டு அடுத்தது வந்து அதே மாதிரி 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி பாலை கரெக்டாக வச்சுட்டு கையை வந்து அந்த இடத்த வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து பால் வந்து நழுவாமல் இருக்கும். நம்ம வச்ச அளவும் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி வந்து எல்லா பக்கத்துலேயுமே அதே மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு இப்போ எடுத்தாச்சு. இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பாலை ஒட்டி வர்ற பகுதி வந்து பாருங்கள் லேசாக தூக்கிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பாந்தளவு தையல் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் முனி தையல் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பால் வந்து உருண்டுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம நண்டுக்காலில் ஏறாது. இப்போ அந்த சைடு ஃபிட்டாக பிடிச்சிருக்கிறதுனால இப்போ இந்த தையல் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பாலை பிடிச்சிக்கிட்டே வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டே வந்து ஈஸியாக தைச்சிடலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பாந்தளவு தையலை போட்டது. இப்போ வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தில் மட்டும் மாடல் இருக்க மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி பூ வச்சு கொடுங்க. நாங்கள் தைச்சதுக்கு அப்புறம் தான் நான் அதை ரெடி பண்ணேன். மீதி இருக்க சின்ன சின்ன பிட்டி துணியெல்லாம் எடுத்து இந்த பூ ரெடி பண்ணேன். இந்த பூ வந்து எப்படி ரெடி பண்ணுறது நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் வேணால் இதை நான் வீடியோ எடுக்க முடியலை. அடுத்து நான் இன்னொரு வீடியோ போடும்போது கூட இந்த பூ வந்து தனியாக நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு வச்சு தச்சுட்டு நடுவில் வந்து அந்த கரைப்பகுதி கொஞ்சோண்டு கிடந்துச்சு. அதை வந்து பட்டனை வச்சு இந்த மாதிரி பட்டன் பண்ணி நடுவில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட இது நல்லா இருந்துச்சு. அவங்க கஸ்டமர் ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அந்த பூ வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம தச்சு கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து திருப்தி அடைஞ்சாங்கன்னா அதுவே நமக்கு சந்தோஷம்தான். அந்த மனநிறைவு எனக்கு இந்த ப்ளவுஸில் இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.